Welcome back to Digital Vision YouTube channel. இந்த வீடியோவில் on-page factor இருக்கக்கூடிய redirection பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் redirection என்ன, அதோட டைப்ஸ் 301 redirection என்ன, 302 redirection என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டம் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீடைரக்ஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக ரீடைரக்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டைரக்ட் பண்ணுறது தான் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்லா, ஜென்ரல் மீனிங். அதாவது ஒரு யூசர் ஒரு பிளேஸ்க்கு வர்றாங்க அப்படின்னா அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அவங்கள டைரக்ட் பண்ணுறது பேர் தான் ரீடைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறாங்க, எஸ்இஓ இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் ரீடைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யூஸராக இருக்கட்டும் அல்லது சர்ச் இன்ஜின் ஸ்பைடராக இருக்கட்டும், அது ரெண்டு பேர்த்தையுமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு இப்போ தான் ரீடைரக்ஷன் சொல்கிறாங்க. இது எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வெப்பேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஒரு போஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த போஸ்ட்டை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க இல்லை மாடிஃபை பண்ணுறீங்க. அப்போது அந்த பழைய யூஆர்எல் கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் அந்த பழைய யூஆர்எலுக்கு வந்து வர்றாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன காட்டும்னா 404, அதாவது கண்டென்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டும். அப்போ அந்த சிச்சுவேஷனில் அந்த யூஸரை வந்து நீங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு இதே கண்டென்ட் வேறு ஒரு பிளேஸில் இருக்குது, அந்த பிளேஸில் போயிட்டு இது சம்மந்தமான கண்டென்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள டைரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்ஸ் தான் இந்த ரீடைரக்ஷன்ற ஒரு கான்செப்ட். ரைங்களா? ஸோ இந்த ரீடைரக்ஷனை பொறுத்தவரை 301 302 இருக்குது. 301 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தட் இஸ் அ பெர்மனன்ட் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இனிமேல் இந்த பழைய யூஆர்எல் கீழே வந்து எந்த கண்டென்ட் இருக்காது, இனிமேல் நீங்கள் எப்போ இந்த சைட்டை விசிட் பண்ணாலும் நியூ கண்டென்ட் தான் காட்டப்படும் சொல்லிட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு அவங்கள டைரக்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? 302ன்றது என்னன்னா, டெம்பரவரியாக அவங்கள வேற ஒரு பொசிஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணிட்டு அந்த பழைய பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய பேஜில் வந்து மறுபடியும் கண்டென்ட் ஆட் பண்ணுறதாகட்டும் இல்லை கண்டென்ட் அப்டேட் பண்ணுறதாகட்டும் அல்லது டிசைனை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அது கொஞ்சம் சைட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரைட்லா, சைட் மெயின்டெனன்ஸ் அல்லது கண்டென்ட் அப்டேஷன் சொல்லுவாங்க. அப்போ அந்த டயத்தில் இப்போ நீங்கள் டெய்லி கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 1 வீக் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்ற பட்சத்தில் அந்த 1 வீக்கில் நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற கண்டென்ட் அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ அந்த இன்கம்ப்ளீட்டான கண்டென்ட்டை பார்க்குறதோ இல்லை இன்கம்ப்ளீட்டான வெப்பேஜை பார்க்குறதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டெம்பரவரியாக வந்து 1 வீக்குக்காக அல்லது 1 மந்த்துக்காக வேறு ஒரு பேஜ் அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மறுபடியும் உங்களோட பழைய பேஜ் அவங்களுக்கு காட்ட வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 302 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது டெம்பரவரி ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு. ரைட்டுங்களா? இதை ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்களாகும், இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாப் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வேறு ஒரு இடத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு டெம்பரவரியாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க இல்லை சம்திங் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க போகுது. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு போர்டு வந்து செட் பண்ணுவீங்க. அதாவது இந்த இடத்துல இந்த கடை வந்து இப்போ ஒரு டெம்பரவரிக்காக வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது, அதனால் இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு போர்டு மாட்டிருப்பீங்க. ரைட்டுங்களா? திஸ் இஸ் கால்ட் ரீடைரக்ஷன். ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்துட்டு இருப்பாங்களா, டெய்லி உங்கள் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல கடை இல்லை, அதனால் வேற ஒரு இடத்துல நாங்கள் மாற்றிருக்கோம், அங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைரக்ட் பண்ணுறீங்க. ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த போர்டு மாட்டல அப்படின்னா அந்த யூஸர் என்ன பண்ணுவாங்க, அந்த யூஸராக இருக்கட்டும் அந்த கஸ்டமராக இருக்கட்டும், ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க, 2 தடவை வந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக அந்த கடை அந்த இடத்துல இல்லை, ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்குறாங்க, எந்த ஒரு அப்டேஷனும் இல்லை, கடை க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் திரும்ப உங்களுக்கு வரவே மாட்டாங்க, அந்த கடைக்கு வர மாட்டாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கஸ்டமர் வந்து நீங்கள் லாஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி தான் எங்கள் வெப்சைட்லையும் ரெகுலராக உங்கள் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கிற யூசர்ஸ்க்கு வந்து உங்கள் வெப்சைட் வந்து இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அதாவது ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு வெப்சைட்க்கு அவங்களை ரீடைரக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட கண்டென்ட்டை வந்து ரெகுலராக அவங்க பார்க்குறதுக்கான வசதி இருக்கும், அதே டயத்தில் ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ரீடைரக்ஷன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் யூசர் ஒரு 2 டேஸ் வருவார், 3 டேஸ் வருவார், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வரவே மாட்டார். அப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு யூஸரை வந்து அல்லது குவாலிட்டியான ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்கும். அதுக்காக தான் அந்த ரீடைரக்ஷன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை பற்றி டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து www.a.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்களா. ஸோ இந்த வெப்சைட் வந்து கூகுளில் தேடுறப்ப சேம் வெப்சைட் அவங்களுக்கு ஷோ ஆகுது, www.a.com சொல்லிட்டு ஷோ ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து வித்தவுட் ரீடைரக்ஷன், எந்த ஒரு ரீடைரக்ஷனுமே இல்லாமல் அந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அதே இது செகண்ட் கேஸில் பாருங்கள், அதே சேம் வெப்சைட் www.a.com கூகுளில் வந்து ஒருத்தர் டைப் பண்ணுறாரு www.a.com சொல்லிட்டு, அவருக்கு இப்போ இந்த இடத்துல www.a.comன்ற வெப்சைட் அவருக்கு எப்படி ஷோ ஆகுது, http://www.a.com சொல்லிட்டு ஷோ ஆகுது.
அப்போது இந்த இடத்துல நான் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து www.a.com, ஆனால் யூசர் காட்டப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா http://www.a.com சொல்லி காட்டப்படுது. அப்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகப்பட்டிருக்கு ரைட்டுங்களா. இதுக்கு பேர் தான் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. இதை எப்படி வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறப்போ, வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்துச்சுனாக்கும் அங்கே வந்து எக்கச்சக்கமான பிளக்கின்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏதாவது ஒரு எஸ்இஓ பிளக்கின், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோஸ்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஆல் இன் ஒன் எஸ்இஓ இருக்கட்டும், அல்லது ரேங்க் மேத், இது ஏதாவது ஒரு எஸ்இஓ பிளக்கின் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளக்கின்ஸ் இருக்குது, அந்த பிளக்கினை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ அதுவே நீங்கள் ஓல்டு யூஆர்எல் நியூ யூஆர்எல் செட் பண்ணுறப்ப 301 ரீடைரக்ஷன் கொடுக்க விரும்புறீங்களா இல்லை 302 ரீடைரக்ஷன் கொடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அதை நீங்கள் செட் பண்ணுறதை பொறுத்து அது வந்து டெம்பரவரியாக அல்லது பெர்மனெண்ட்டாக வந்து மாறும். ஸோ ரீடைரக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் எ வே டு டைரக்ட் யூசர்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு யூசராக இருக்கட்டும் அல்லது சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறேன்னா ரீடைரக்ஷன் சொல்கிறாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஆல்ரெடி ஒரு என்னோட ஓல்டு பிளேஸில் வந்து என்னோட வெப்சைட் இருந்துச்சு, இல்லைன்னா என்னோட ஷாப் இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நியூ பிளேஸ்க்கு கொண்டு போகிறேன். அப்போ நான் என்னோட கஸ்டமருக்கு வந்து நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன். அதாவது நான் நியூ பிளேஸில் வந்து என்னோட ஹோல் பிஸ்னஸ் நான் கொண்டு போயிருக்கேன், அங்கே வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறதுக்கு பேர் தான் ரீடைரக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க ரைட்லா. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட் யூசர்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின் ஸ்பைடர்ஸ் டு டிஃப்ரெண்ட் யூஆர்எல். அதாவது ஓல்டு யூஆர்எல் வந்து உங்கள் கண்டென்ட் இருந்திருக்கும், ஸோ ஏதோ சம் சிச்சுவேஷனால் நீங்கள் அதை வேறு ஒரு நியூ பிளேஸ்க்கு கொண்டு போயிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேங்க, இன்டிமேஷன் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் நியூ யூஆர்எல்க்கு கொண்டு போய் வைக்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் சொல்கிறாங்க. இதோட டைப்ஸ்ன்னு பார்க்குறப்ப 301 ரீடைரக்ட், 302 ரீடைரக்ட், 2 டைப்ஸ் இருக்குது. இதோட அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்குறப்ப ரீடைன் தி யூசர்ஸ், அதாவது உங்களோட யூஷுவலான கஸ்டமர்ஸ், அதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ், ரெகுலர் ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து ரெகுலராக உங்கள் வெப்சைட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து அந்த இடத்துல கண்டென்ட் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க திரும்ப உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணாத அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது டெய்லி வந்து விசிட் பண்ணுறாங்க, அப்போது ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுறப்போ அந்த வெப்சைட் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற பட்சத்தில் திரும்ப அந்த வெப்சைட்டுக்கு வந்து அவங்க விசிட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ என்ன நடக்கும், வேறு ஒரு யூஆர்எலுக்கு வந்து அவங்கள நீங்கள் டைரக்ட் பண்ணுறப்போ அந்த யூசர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறப்போ வேறு ஒரு யூஆர்எல் போட்டப்படும். அந்த யூஆர்எல் வந்து அவங்க என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட் வந்தாங்களோ அதே கண்டென்ட் வேறு ஒரு யூஆர்எல் காட்டப்படுச்சுனாக்கும் மேபி அந்த யூசர் வந்து திரும்ப அந்த கண்டென்ட்டை படித்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கண்டென்ட்டில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அட்வான்டேஜ் சொல்லி பார்க்குறப்போ ரீடைன்ஸ் யூசர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரீடைன் தி அத்தாரிட்டி. ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து 54 அல்லது 50 டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ டோட்டலாக அந்த வெப்சைட்டில் கண்டென்ட் இல்லைன்றப்போ 404 நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டும். ஒருவேளை நீங்கள் அதை ரீடைரக்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைட்டில் இருந்த பேக் லிங்க்கும் போச்சு, அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்த டிராஃபிக்கும் போச்சு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ரைட்டுங்களா. அப்போ அதை ஃபுல்லாக நீங்கள் ரீடைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தி ரீடைரக்ஷன் ரைட்டுங்களா. ஸோ உங்களோட அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இருக்கட்டும் அல்லது டொமைன் அத்தாரிட்டி இருக்கட்டும், இல்லை உங்களோட ஆடியன்ஸோட டிராஃபிக் இருக்கட்டும், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரீடைரக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் வந்து 301 ரீடைரக்ஷன். அது 301 ரீடைரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ பெர்மனன்ட் ரீடைரக்ஷன் சொல்கிறாங்க. பெர்மனன்ட் ரீடைரக்ஷன் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பேஜ் இருந்தது, அதை வந்து நீங்கள் ரீபில்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு யூஆர்எல் போய்ட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பழைய யூஆர்எல் கீழே எந்த கண்டென்ட் இருக்காது. எப்போ கிளிக் பண்ணாலும் இந்த நியூ பேஜில் இருக்க கண்டென்ட் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூசராக இருக்கட்டும் அல்லது சர்ச்சிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா 301 ரீடைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து அந்த பழைய யூஆர்எல் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு புது யூஆர்எலுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்ப்பாரு. அதே டயத்தில் சர்ச் இன்ஜின் என்ன சொல்லும், ஓகே பழைய யூஆர்எலுக்கு வந்து கண்டென்ட் இல்லை, இவங்க 301 ரீடைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நியூ பேஜை வந்து கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணிடும் ரைட்டுங்களா. அவங்க பழைய பேஜுக்கு என்ன அத்தாரிட்டி இருந்துச்சோ அந்த அத்தாரிட்டி எல்லாமே நியூ பேஜுக்கு அசைன் பண்ணப்படும். பழைய பேஜில் இருக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் எல்லாம் நியூ பேஜுக்கு வந்து மூவ் பண்ணப்படும். அதேமாதிரி பழைய பேஜ் வந்து எந்த ரேங்க்கில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருந்துச்சோ அதே ரேங்க் வந்து புது பேஜுக்கும் அந்த ரேங்க் அசைன் பண்ணப்படும். எப்போ அப்படின்னா நீங்கள் 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரைட்டுங்களா. அதை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பேக் சைடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஆர்எல் ஹேஸ் பீன் பெர்மனென்ட்லி மூவ்டு டு தி அனதர் யூஆர்எல். அந்த யூஆர்எல் வந்து பெர்மனெண்ட்டாக நியூ யூஆர்எலுக்கு வந்து மூவ் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாஸ் 90 to 99% ஆஃப் லிங்க் ஈக்விட்டி டு தி ரீடைரக்டட் பேஜ். அதாவது எந்த பேஜுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணீங்களோ அந்த ரீடைரக்ட் பண்ணப்பட்ட நியூ பேஜுக்கு வந்து உங்களோட ஓல்டு பேஜில் இருக்கக்கூடிய எல்லா பேக் லிங்க்கும், அதாவது 90 to 99% ஆஃப் பேக் லிங்க்ஸ் எல்லாமே நியூ பேஜுக்கு வந்து மூவ் ஆகிடும் ரைட்டுங்களா. இல்லை அப்படி மூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நியூ பேஜுக்கு மறுபடியும் பேக் லிங்க் வந்து பில்டப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓல்டு பேஜ் இருக்குது, அது 50+ டொமைன் அத்தாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50+ டொமைன் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேக்லிங்க்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க. சம் ரீசன்னால அந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாடிஃபை பண்ணுறப்போ அந்த பழைய யூஆர்எலுக்கு இருக்க கண்டென்ட் ஃபுல்லாக போயிடும். அப்போது அந்த 500 யூஆர்எலும் போயிடுச்சு,
அந்த 50+ டொமைன் அத்தாரிட்டியும் போச்சு ரைட்டுங்களா. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் 301 ரீடைரக்ஷன் கொடுத்து நியூ பேஜ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய பேஜில் இருந்தக்கூடிய எல்லா லிங்க்ஸுமே நியூ பேஜுக்கு அசைன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மூவிங் நியூ டொமைன் பெர்மனென்ட்லி, அதாவது உங்கள் டொமைன் வந்து ஒரு நியூ டொமைனுக்கு வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக மூவ் பண்ணுறீங்க, ஓல்டு டொமைன்லேருந்து நியூ டொமைனுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய டொமைனுக்கு மேலே வரவே மாட்டேங்க, புது டொமைன் வாங்கிட்டீங்க அப்படின்னா பழைய டொமைனுக்கு வர மாட்டீங்களா. அப்போ அந்த பழைய டொமைனில் இருக்கக்கூடிய டிராஃபிக்ஸ் அண்ட் அத்தாரிட்டி அதோட பேக்லிங்ஸ் எல்லாமே உங்கள் நியூ பேஜுக்கு வந்து அசைன் பண்ணப்படும். எக்ஸாம்பிள் இங்கே ஒரிஜினல் டொமைன் பார்த்தீங்கன்னாக்கும் http://www.a.com இருக்குது. இப்போ நியூ டொமைன் http://www.b.com டொமைனுக்கு வந்து நீங்கள் அவங்கள டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தி 301 ரீடைரக்ஷன். அப்போ ஓல்டு டொமைன்லேருந்து நியூ டொமைனுக்கு நான் ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாக்கும் 301 ரீடைரக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஓல்டு பேஜ், அதாவது example.com ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது ரைட்டுங்களா. இந்த ஃபுட்வேர்ன்ற பேஜை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷூஸ்ன்னு சொல்கிற ஒரு பேஜுக்கு வந்து நான் ரீடைரக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபுட்வேர் கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே என்னாகும் டெலிட் ஆயிரும். இப்போ இது எல்லாமே எங்கே போயிருக்கும், ஷூஸ்ன்ற பேஜுக்கு போயிருக்கும். அப்போ யூசர் வந்து இந்த பர்டிகுலர் பேஜை கிளிக் பண்ணாங்களாக்கும் ஷூஸ்ன்ற பேஜுக்கு வந்து அவங்க டைரக்ட் ஆவாங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இந்த ஃபுட்வேர்ன்ற பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணால் அது கீழே வந்து ஃபுட்வேர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே ஃபுட்வேர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் எங்கே இருக்குது, ஷூஸுன்னு கீழே இருக்குது. அப்போ ரிலவெண்ட்டாக தான் ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. அதே இடத்துல இப்போ கூகுள் வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் கிரால் பண்ணுறப்போ இந்த பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இப்போ நியூ பேஜுக்கு போயிருக்கு. ஏன்னா இதில் வந்து 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் பேஜ் தான் என்ன பண்ணும், ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும். இந்த பேஜ் வந்து அவங்களோட டேட்டா பேஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிடும் ரைட்டுங்களா. இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணுறப்போ இந்த பேஜே வந்து அவங்க டேட்டா பேஸில் எக்ஸிஸ்டாக இருக்காது. எப்போ 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணீங்களாக்கும் சரிங்களா. ஸோ செகண்ட் இமேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 301 பெர்மனெண்ட் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஹியூமன் இருக்காங்க. இது வந்து கூகுள் கிராலர், இந்த பக்கம் லிங்க் ஜூஸ், அதாவது 3 பேராமீட்டர் இருக்கு ரைட்டுங்களா. 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 பேராமீட்டருமே நியூ பேஜுக்கு வந்து போகும்னு சொல்கிறாங்க. அதாவது விசிட்டர்ஸும் நியூ பேஜுக்கு போவாங்க, கூகுள் கிராலரும் நியூ பேஜில் போய் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுவோம், லிங்க் ஜூஸும் ஓல்டு பேஜில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் ஜூஸும் நியூ பேஜுக்கு வந்து போகும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல எதுவுமே எனக்கு லாஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் ஏல இருக்கக்கூடிய யூஸராக இருக்கட்டும், கூகுள் கிரால் பண்ணி அந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், தென் லிங்க் ஜூஸாக இருக்கட்டும், இது மூணுமே நியூ பேஜுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும் எப்போ 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணணும் ஆகும் ரைட்டுங்களா. ஓகே, 302 ரீடைரக்ஷன் சொல்லி பார்க்கலாம். 302 ரீடைரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் டெம்பரரி ரீடைரக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது பெர்மனெண்ட்டாலாம் நாங்கள் மூவ் பண்ணல, இப்போ கொஞ்ச நாள், அதாவது 1 வீக்கோ அல்லது 1 மந்த்தோ அல்லது 10 டேஸோ நான் ஒரு நியூ பேஜுக்கு மட்டும் அவங்களை டேரக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட பழைய பேஜுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூகுள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது, ரைட்டுங்களா. கூகுள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 302 ரீடைரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ் டஸ் நாட் பாஸ் பேஜ் ரேங்க் டு தி நியூ யூஆர்எல். அப்போ சர்ச் இன்ஜின் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை 302 ரீடைரக்ஷனாக இருந்ததுன்னா அந்த லிங்க் ஈக்குவேட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பேஜ் ரேங்க்கு அல்லது பேக் லிங்க்கு அதோட அத்தாரிட்டி எதையுமே நியூ பேஜுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாது, அது ஓல்டு பேஜில் வச்சுக்கிறோம். அப்போ நியூ பேஜ் வந்து டெம்பரவரியாக இப்போ கொஞ்சம் நாளைக்கு மட்டும் அது என்ன பண்ணும், யாராவது யூசர் கிளிக் பண்ணாங்களப்போ அந்த நியூ பேஜை காமிச்சிட்டே இருக்கும். ஆனால் நியூ பேஜை வந்து அதை ரேங்க்கும் பண்ணாது, அது இண்டெக்ஸும் பண்ணாது, எதுவுமே பண்ணாது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து 302 டஸ் நாட் இண்டிகேட் டு இண்டெக்ஸ் தி நியூ யூஆர்எல். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 302 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் வந்து அந்த நியூ பேஜை வந்து இண்டெக்ஸே பண்ணாது ரைட்டுங்களா. அது டெம்பரரி வச்சுட்டே இருக்கும். ஏன்னா 302 நீங்கள் யூஸ் பண்ணனால கூகுளுக்கு நல்லா புரிஞ்சிடும், ஓகே இவங்க டெம்பரரியாக தான் இப்போதைக்கு வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் அவங்க ஓல்டு பேஜுக்கு தான் வருவாங்க. அதனால ஓல்டு பேஜில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லிங்காக இருக்கட்டும் அல்லது அத்தாரிட்டியாக இருக்கட்டும் அல்லது டிராஃபிக்காக இருக்கட்டும் நியூ பேஜுக்கு வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால எதையுமே வந்து என்ன நியூ பேஜுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது ரைட்டுங்களா. இதுதான் 302 ரீடைரக்ஷனோட மெயின் டெஃபினேஷன் ரைட்டுங்களா. ஸோ இது அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்குறப்ப சப்போஸ் இப்போ ஒரு பேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அதை மாடிஃபை பண்ணுறீங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 302 ரீடைரக்ஷன் வந்து கூகுள்கிட்ட வந்து சொல்லிடலாம் ரைட்டுங்களா. அப்படி சொல்கிறப்போ அதை என்ன பண்ணணும்னா நியூ பேஜுக்கு வந்து ஒரு பேஜ் நீங்கள் எந்த பேஜுக்கு 302 ரீடைரக்ஷன் மூலமாக கொடுக்குறீங்களோ அந்த பேஜுக்கு வந்து யூஸரை வந்து டைரக்ட் பண்ணும். பட் அந்த ஓல்டு பேஜஸை வந்து அது என்ன பண்ணாது, அதை வந்து டெலீட் பண்ணாது ரைட்டுங்களா. ஸோ இதுதான் 301 302க்கு ஒரு டிஃப்ரென்ஸ். இதை வந்து லைவை எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் போய்க்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், கூகுள் போகிறேன், கூகுளில் போய்ட்டு என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து நான் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு வந்து நிறைய பிளக்கின்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 3 பிளக்கின் பாப்புலரான பிளக்கின் சொல்லி பார்க்குறப்போ All-in-One SEO, யோஸ்ட் அண்ட் ரேங்க் மேத், அதாவது 3 பிளக்கின்ஸ் இருக்குது. அந்த 3 பிளக்கின்ஸ் நீங்கள் எந்த பிளக்கின் யூஸ் பண்ணாலும் சரி அதில் ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட்டுங்களா. அந்த ரீடைரக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டோட டேஷ்போர்ட் வந்து இங்கே ஷோ ஆயிடுச்சு. ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு வந்து நான் ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல https://www.digitalvishnu.in/digital-vishnu
மார்க்கெட்டிங் ஹைஃபன் கோர்ஸ் இதுதான் என்ன ஓல்டு யூஆர்எல் ரைட்டுங்களா. இந்த ஓல்டு யூஆர்எல் இருந்து நான் நியூ யூஆர்எலுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சேம் https:/digitalvishnu.in இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ யூஆர்எல், ஏன்னா இது வந்து டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்காக நான் சொல்கிறேன். பட் என்கிட்ட இந்த மாதிரி யூஆர்எல் இல்லை. ஆனால் நீங்கள் செட் பண்ணுறப்ப இந்த மாதிரி செட் பண்ணணும் ரைட்டுங்களா. digitalvishnu.in போட்டு தென் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்னு சொல்லி வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் திருச்சின்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. திருச்சின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஓல்டு யூஆர்எல், இது வந்து என்னோட நியூ யூஆர்எல் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து 2 மெத்தடில், அதாவது 301 and 302 ரீடைரக்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து இதை எப்படி மூவ் பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட பிளக்கின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரேங்க் மேத்ன்ற ஒரு பிளக்கின் யூஸ் பண்ணனால அந்த ரேங்க் மேத்ன்ற பிளக்கினை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் கர்சர் வச்சுமே எனக்கு இந்த இடத்துல ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் ரைட்டுங்களா. ஸோ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பிளக்கினில் போயிட்டு ரேங்க் மேத்ன்ற பிளக்கின் போயிட்டு இந்த இடத்துல ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீடைரக்ஷன் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் ரீடைரக்ஷன் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பேஜே எனக்கு ஓப்பன் ஆகும் ரைட்டுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 301 ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணனால பழைய யூஆர்எல் வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணிக்காங்கன்னு பாருங்கள், 98 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது பழைய யூஆர்எல் எப்பப்பெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ நான் எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கணும் அந்த பேஜுக்கு வந்து அது அவங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அது ஃபுல்லாக எனக்கு எத்தனை டைம் கிளிக் பண்ணியிருக்காங்க பழைய யூஆர்எல்ல, எத்தனை டைம் நான் ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து எனக்கு காட்டப்படுது. ஸோ இது எப்படி நான் நியூ அக்வா செட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சோர்ஸ் யூஆர்எல் இருக்கும். சோர்ஸ் யூஆர்எல்னா உங்களோட எக்ஸிஸ்டிங், அதாவது எந்த ஓல்டு பேஜோட யூஆர்எல் இருக்குங்களா அந்த ஓல்டு பேஜ் யூஆர்எல் தான் சோர்ஸ் யூஆர்எல். இப்போ எனக்கு இந்த பேஜிலேருந்து இந்த பேஜுக்கு மூவ் ஆகணும். அப்போ என்னோட ஓல்டு பேஜ் யூஆர்எல் தான் சோர்ஸ் யூஆர்எல். அந்த சோர்ஸ் யூஆர்எல் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்ட்னு இருக்கும் ரைட்டுங்களா. எக்ஸாக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் யூஆர்எல்ன்றது எந்த பேஜுக்கு மூவ் பண்ண போகிறீங்க ரைட்டுங்களா. அப்போது 2 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் கொடுத்துருங்க. ஸோ இந்த யூஆர்எல் கொடுத்துட்டேன். யூஆர்எல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீடைரக்ஷன் டைப்னு சொல்லி இருக்குது. இதில் 301 அல்லது 302 அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 301ன்றது பெர்மனன்ட், 302ன்றது டெம்பரவரி மூவ் ரைட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 301 செட் பண்ணோன்னா 301 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் ரீடைரக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை 302 கொடுக்குறீங்க அப்படின்னா 302 கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் ரீடைரக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டப்படும் கீழே ரைட்டுங்களா. ஸோ எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜுக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டும். நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓல்டு யூஆர்எல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, கிளிக் பண்ணி உங்கள் நியூ யூஆர்எல் அதாவது நியூ பேஜுக்கு வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்படும் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ரீடைரக்ஷன்ற கான்செப்ட்டுக்கான ஒரு ஷார்ட் டெஃபினேஷன். அதை வந்து எப்படி லைவாக நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ஆன் பேஜ் எஃபெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.